1 வருடம் திருமணமான 1 வருடம் இயல்பாக அவங்க செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்க டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை. 1 வருடம் ஆகியும் மனைவி கர்ப்பமாகலைன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையம் அவங்க சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். ஆணை ஒரு ஆண் மருத்துவர் செக் பண்ணுவாங்க. விந்து பைகள் நல்லா இருக்கா, அவர் செக்ஸ் நார்மலாக பண்ண முடியுதா, எவ்வளோ முறை செக்ஸ் பண்ணுறாரு, இப்படி பல்வேறு விஷயங்கள். இதை தவிர வேறு காரணங்களால் அவங்க டாக்டர்கிட்ட முன்னாலே போகலாமான்னா ஆமாம். ஒன்று அவருக்கு முன்பே தெரியுது, விரையில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு விரை எடுத்திருக்காங்க, இல்லை வேற சின்னதாக இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன வயதில் டாக்டர்கிட்ட போனப்போ சொல்லியிருக்காங்க, வேறு ஒரு நோய் இருந்தது, இல்லை கேன்சர், டெஸ்டிஸில் கேன்சர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு காரணம் அவருக்கு இருக்கிற பட்சத்தில் கல்யாணமாகிய ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்தது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விந்து பரிசோதனை போல் பரிசோதனையை பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை, ஒரு இயல்பான மனிதன் 1 வருடம் கழித்து மருத்துவரை அணுகி செக் பண்ணணும். மூளையில் அந்த சுரப்பி வீங்கி புரலாக்டின் அதிகமாக சுரந்துக்கிட்டு இருக்கும். புரலாக்டின் அதிகமாக சுரந்தால் விந்து இல்லாமல் இருக்கும், செக்ஸ் பண்ண முடியாது. நீண்ட நாள் அவர் மாத்திரை சாப்பிடணும். டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக இருந்தால், இல்லை எஃப்எஸ்ஹெச் போன்ற ஹார்மோன்கள் கம்மியாக இருந்தாலும் அந்த மருந்துகளை அவங்க எடுக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்ன்றதை பொறுத்து அது மாறுபடும். எந்த காரணமும் இல்லை, விந்து கம்மியாக இருக்குன்னா யூஸ்வலாக சில மருந்துகள் கொடுப்பாங்க விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பொதுவாக எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா, மனைவி கர்ப்பமாகிற வரைக்கும் கணவர்கள் கொஞ்சம் மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பல ஆய்வுகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் பயன்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த மருந்துகளை அவங்க மனைவி கர்ப்பமாகிற வரைக்கும் தொடர்ந்து எடுக்கலாம். பொதுவாக ஆண்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான மருந்துகள் விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. சில நேரங்களில் கெமிக்கல்ஸ் கொடுப்பாங்க, அதுவும் தேவைன்னா தான் கொடுப்பாங்க. அதனால் இதில் பெரிய ஆபத்தான பக்க விளைவுகளே கிடையாது. அதனால் இவங்க தைரியமாக எடுக்கலாம். சொல்லப்போனால் இந்த விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவங்களுடைய வாழ்நாளையும் அதிகரிக்கும். அவங்க உடலுக்கும் அது தேவையான விஷயமா தான் இருக்கும். உடலுக்கும் விந்துக்குமே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மினரல் உடலுக்கும் நல்லது, விந்துக்கும் நல்லது.